அதுதான் விசேஷம். சைஸு பாருங்கள் செட்டாகவே கரெக்டாக இருக்குங்க. என்னண்ணே சரி சப்ளை சில பேர் சப்ளை இல்லாமல் இருக்கும். அது எந்த எம்சிபின்னு தெரில, அது கரெக்ட் பண்ணுவோம். இங்கே இருக்குது சப்ளை ஆன் பண்ணி வச்சு. இப்போ சப்ளை வளர்ந்து இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் எதுன்னு தெரியலையா? அப்போ அதே நோட்டில் எடுத்து ரெண்டாவது நினைக்கிறேன். வேறு எது இதில் தானே அதில் தான் சப்ளை, அதுக்கான சப்ளை ரெண்டுமே இதில் தான். ரெண்டுமே இதில் தான் ரெண்டுமே ஒன்றா இருக்கும். ரெண்டுமே ஒரே இதில் நம்பர் வாங்கி சைஸாக தான் இருக்கும். ஆமாம், இதுக்கு சின்ன சைஸ் கூட 4 நம்பர் அதான் சரி ரெண்டு ஒன்று தான், ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்று தான். சரி இது ரெண்டு தான் ப்ரோ நீங்கள் வெளியே அடிக்கிறது. இது ரெண்டு மட்டும்தான் இருந்தால் நீங்கள் எடுத்து வச்சேன். அப்புறம் பாருங்க, ராடு மாதிரி ஒன்று இருக்கும், வெறும் கம்பி மட்டும் முடியில் மட்டும் ஒரு கொண்டி மாதிரி இருக்கும். அது என்கிட்ட கணக்கான பார்த்து எடுத்து வைக்கும். சரி இது அடி வச்சுருக்காங்க. எனக்கு அந்த மூணு பார்த்துட்டீங்க. நீங்கள் அடுத்த சைடு கூட அவரை கூட்டிகிட்டு போய் கூட பாருங்க நம்ம பண்ணது. சரி வாங்க போகலாம். என்ன பார்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது ப்ளஸ் மைனஸ் மட்டும் தான் கனெக்ஷன் பண்ணுவோம். பிசிபிலையா? பிசிபியில் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபுல்லாக மாறுவோம். ப்ரோ நீங்கள் சசி டீம் தானே? சசி அதான் டாப் கேர் தானே நீங்கள்? அதான் நீங்கள் வந்து இவருக்கு நீங்கள் ஃபுல்லாக ஸ்கேனாக ஒரு பார்ப்பாரு. இந்த மாதிரி தான் இவருக்கு என்னென்ன தேவையோ இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி கொடுங்க. எலக்ட்ரிஷன் ஓகேவா? கிடைக்கிறது பண்ணாண்டு தான். கேஜிடி அன்னைக்கே பண்ணாரு இவர். சபரி ஒன்று யார் சொன்னான்? கூட்டிகிட்டு போனேன். ஆரம் மட்டும் பார்த்தாங்க அந்த ஆள். அந்த கனெக்ஷன் கொடுக்கலையோ? சபரி ஒன்றில் ஞாபகம் இருக்கா ப்ரோ? எதுவும் சபரி ஒன்றில் கொடுத்த மாதிரி இல்லை. கேஆர்ஜி கேஜிடி கேஆர்டி அனுபவம் மூணு வந்து மூணு
இப்போ இதோட கான்ஃபிகரேஷன் அங்கே போய் இருக்கா ஹெச்டி டிலே இங்கே இது மாதிரி போட்டு வச்சுருக்காங்களா இருக்குல்ல ஆமாம் அதுதான் ஹெச்டி இதே மாதிரி தான் அங்கேயே இருக்கும் இங்கேயே இருக்கும் ஆ பேனல் சப்ளை ஆன் பண்ணுங்க அங்கே கேபிளை கனெக்ட் பண்ணுங்க சரி மற்ற நான் வந்து பார்த்துக்கேன் இனிமேல் ஸ்லீப்பர் முடிஞ்சு எடுத்து வைங்க எல்லாத்தையும் ஆ ஓகே அடுத்த சைடில் போய் ம் 7 பிளான்ட் ஆனில் இருக்குறாங்க 11 பிளான்ட்ல 7 பிளான்ட் லோடு போயிருக்குல்ல அந்த 7 பிளான்ட்ல கேஜிடி கேஆர்டி அப்புறம் வந்து அமுக்கு முடிச்சாச்சு இது 4வது பிளான் நான் பண்ணுறேன் சரி 5 6 7 நான் 3 பிளான்ட் இருக்குது சபரி 1 2 3 நினைக்கிறாங்க சொல்கிறது பார்த்தா அந்த 3 பிளான்ட்டே போயிட்டு சப்ளை கரெக்டாக ஏறி இருக்கா ஆன் பண்ணால் சப்ளை வரதான் பாருங்க ஆன் பண்ணால் சப்ளை வரும் சரிங்களா சப்ளை வந்து கரெக்டாக பவர் சப்ளை வந்து 230 இருக்கான்னு பார்த்துக்கோங்க யூபிஎஸ் சப்ளையாக பார்த்துக்கோங்க யூபிஎஸ் சப்ளை தான் இல்லையா இதுக்கு 4 மெகாவாட்டு 5 மெகாவாட்டு சபரி 2 இது 3க்கு தான் நான் போட்டுருக்கேன் சரி அவங்க நீங்கள் எதுவும் அதை பண்ணித்தாங்க சப்ளை ஆன் பண்ணோம் சரிங்களா ஸ்லீவ் எடுத்துக்கோங்க ரெண்டு கேபிள் வெளியே வரட்டும் 2 பேர் வெளியே வரட்டும் அதே மாதிரி அந்த எண்டுக்கு ஒரு கனெக்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு சொல்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறேன் அவ்வளோ லிமிட் பண்ணி வைங்க நான் வந்து சொல்லுங்க அது பார்த்துட்டீங்களா எப்படின்னு சொல்லிட்டு ஓ பெரிய ப்ளஸ் மைனஸ் தான் போட சொல்லியிருக்குது எங்கே இந்த பாக்ஸில் அங்கே ஆ இங்கே எல்டி பேனல்லையும் ஹெச்டி அதான் பேனல்லையும் ப்ரோ எத்தனை கேபிள் சொல்லி கொடுத்தாங்க 3 கேபிள் அங்கே இதில் விசிபியில் 2 டிரான்ஸ்ஃபார்மர் எல்டியில் 1 அங்கே ஹெச்டியில் 3 ஆ ட்ரான்ஸ்ஃபார்மரில் 1 4 சொல்கிறீங்க அப்புறம் 5 சொல்கிறீங்க 5 கேபிளுக்கு வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும் ஆ அது இதெல்லாம் இருக்கா ஸ்டிக்கர் அதெல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ அவ்வளோ வச்சுருந்தாரு எக்ஸ்ட்ரா இருந்தால் எக்ஸ்ட்ரா இருந்தால் கொடுங்க ப்ரோ எல்லாத்தையும் ப்ரோ இந்த ஸ்டிப்பரே எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சுருக்கீங்க அடிச்சு வந்தீங்க அதே மாதிரி பைப் எடுத்து இல்லை ரூமில் இருக்கு அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா ஒரு எங்கேயா வந்து அந்த அளவுக்கு இல்லை. இல்லை அவங்க ரூமில் இருக்காங்க இல்லை ரூமில் இருக்காங்க கொஞ்சம் எடுத்து கொடுங்க ஆ அவர் கூட போய் வாங்கிட்டு வாங்க ப்ரோ வேண்டாம் இல்லையா அவர் அங்கே தான் வருவாங்க அப்போ நீங்கள் கூட போவாங்க கீ ப்ரோ ஆமாம் ஸ்ரீதர் சார் வேண்டத்தை இங்கே வச்சுக்கிட்டு